கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த மாதத்தின் முதல் நாளன்று உங்களை சந்திப்பதன் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கடந்த 11 மாதங்களளவும் கர்த்தர் நம்மை கண்ணினூனி போல பாதுகாத்து அருமையான இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய சமூகத்தில் என்று அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமும் 30:12. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. இந்த மாதத்தின் வாக்கு தத்தம், தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. ஆமென். ஒருமனம் எங்கேயும் இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. ஒருமனம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கூட வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமித்து ஓரிடத்துல கூடி வந்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி அவர்களை நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் எசேக்கியா ராஜா செய்த சில சீர்திருத்தங்கள் நிமித்தமாக அவனுடைய நாட்களில், எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் உண்டான ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். இங்கே இந்த வாசித்த பகுதியில் பார்க்கும் பொழுது தேவனுடைய கரம் ராஜாவினுடைய வார்த்தைக்கு ஆசாரியர்களும் லேவியர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டபடியினாலே, கீழ்ப்படிந்து செயல்பட்டபடியினாலே இஸ்ரவேலிலே யூதாவில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருந்ததை நம்ம அதில் பார்க்க முடியும். தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று என்று நம்ம பார்த்தோம். நீ பார்க்கும் பொழுது இந்த 29ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிப்போமே. ஆனால் எசேக்கியா ராஜாவாகி அதற்கு அப்புறம் இஸ்ரவேலிலே அவன் செய்த சில சீர்திருத்தங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக ராஜாவான பிறகு அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 29:3 பார்க்கும் பொழுது, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது ராஜாவான உடனே பல நாட்களாக தன்னுடைய தகப்பனுடைய நாட்களிலே பூட்டப்பட்டிருந்த அந்த கதவுகளை அவன் திறந்து அதை பழுது பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது வசனத்தில் வாசிக்கிறோம் பழுது பார்த்தான். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, 5வது வசனத்தில் அவர்களை நோக்கி, லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். தன்னுடைய நாட்களிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதற்கு, தன்னுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எசேக்கியா ராஜா செய்த சில சீர்திருத்தங்கள் அவனுடைய நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே பெரிய ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் பெரிய ஒரு ஆரவாரத்தையும் ஆர்ப்பரிப்பையும் கொண்டு வந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய நாட்களை பார்க்கும்போது முதலாவது செய்த காரியம், அவன் தேவனுடைய ஆலயத்தை, பூட்டப்பட்டிருந்த தேவனுடைய ஆலயத்தை திறந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நாம் வாசிக்கிறோம், அவன் ஆலயத்தில் அசுத்தமானதையெல்லாம் வெளியில கொண்டு போக சொல்லுகிறார். அசுத்தமான காரியங்களை வெளியே கொண்டு போக சொல்லி அதை பரிசுத்தம் பண்ணுகிறத பார்க்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்க என்று சொல்லிவிட்டு 6வது வசனத்துல வாசிக்கிறோம், நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். பிதாக்களுடைய நாட்களிலே எவ்வளவாய் தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் மீறி தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்ட காரியங்களையும், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் விலகி கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி தங்கள் தேவனாய் கர்த்தருக்கு தங்களுடைய முதுகை திருப்பினார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். அடுத்து பாருங்க, சொல்றாரு 11வது வசனத்தில், குமாரரே இப்பொழுது அசதியாகிறாதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும்
தூபங்காட்டுகிறவளுமாய் இருக்கவும் அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தூபங்காட்டுகிறவளுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே வேதத்துல வாசிக்கிறோம். உற்சாகப்படுத்துகிறார். முதலாவது ஆலயத்தை திறக்கிறார். அடுத்து லேவியர்களை அழைத்து, அடுத்து ஆசாரிகளை அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்க, தேவனுடைய ஆலயத்திலிருந்து தீட்டானவைகளை வெளியே கொண்டு போங்கன்னு சொல்லி அதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களை எசேக்கியா ராஜா உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்து நம்ம வாசிக்கிறோம் 15வது வசனத்துல, தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். இப்ப பாருங்க, ராஜா அவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்து அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்தது நிமித்தமாக மனப்பூர்வமாய் அவர்கள் லேவியர்கள் என்ன செய்தாங்கன்னா கூடி வந்தார்கள். தங்கள் சகோதரரை அழைத்து கொண்டு ஆலயத்தை பரிசுத்தம் பண்ண வந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 16வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்களும் லேவியர்களும் செய்த காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த அசுத்தங்களை கீதரோன் என்கிற ஆற்றிலே கொண்டு போய் போட்டார்கள். ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவர் செய்த காரியம் பாருங்க, உள்ள இருக்கிற அசுத்தத்தை வெளியில கொண்டு வராங்க. வெளியே கொண்டு போய் ஒரு ஆற்றிலே போட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆற்றின் பெயர் கீதரோன். கீதரோன் என்றால் இருள் என்று சொல்லி அர்த்தம். அந்த ஆற்றிலே கொண்டு போய் அவர்கள் அதை கொண்டு போய் போடுறாங்க. அடுத்து அவர்கள் செய்த காரியங்களை பார்க்கிறோம். 21வது வசனத்துல பலி செலுத்தினார்கள். ராஜாவுடைய கட்டளையின்படியே அவர்கள் செய்த காரியம் பாருங்க, அவர்கள் பலி செலுத்தினார்கள். முதலாவது இந்த எசேக்கியா ராஜா செய்த காரியம் என்ன? ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். அடுத்து லேவியர்களையும் ஆசாரியர்களையும் உற்சாகப்படுத்தினார். எதற்கு உற்சாகப்படுத்தினார் சொல்லி பார்க்கும் பொழுது, ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு. ஏன் இவ்வளவு நாட்கள் நமக்கு கஷ்டம், ஏன் இவ்வளவு நாட்கள் நமக்கு நெருக்கம், ஏன் இவ்வளவு நாட்கள் நாம் சிறையிருப்புல இருக்கிறோம், ஏன் சிறையிருப்புல இருந்தோம், ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்தி உணர்த்தி வித்து அவர் செய்த காரியம், ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்க, அப்பொழுது நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி செய்த காரியங்களை தான் நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து அவன் செய்த காரியம் பலி செலுத்த வைத்தான் ஜனங்களை. 21வது வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது ராஜ்யபாரத்திற்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள். அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியராகிய ஆரோன் புத்திரருக்கு சொன்னான். பலி செலுத்த வைத்தான். 7 ஆட்டுக்கடாக்கள், 7 காளைகள், 7 ஆட்டுக்குட்டிகள், 7 வெள்ளாட்டுக்கடாக்கள். 7 என்றால் முழுமை அல்லது பூரணம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவன் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை 7 என்றால் பூர்ணம் என்று சொல்லக்கூடிய அதுபோல அவன் பூரணமாய் செலுத்துவதற்கு ஆசாரியர்களையும் லேவியரையும் ஊக்குவித்தான். அவன் சொன்னபடியே அவர்கள் பலிகளையும் செலுத்தினார்கள். பலிபீடங்களை 22வது வசனத்துல வாசிக்கிறோம். பலிபீடத்தின் மேலே அந்த காளைகளை பலியிட்டு அதன் ரத்தத்தை எல்லாம் தெளித்து பலிபீடத்தை பரிசுத்தம் பண்ணினார்கள். அடுத்து 24வது வசனத்துல வாசிக்கிறோம், பலிபீடத்தின் மேல் அவர்கள் பிராயச்சித்தம் செய்தார்கள். 24வது வசனத்துல வாசிக்கிறோம், அந்த நடுப்பகுதியில வாசிக்கிறோம், ஆதலால் ஆசாரியர் அவைகளை அடித்து இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவ நிவர்த்தி உண்டாக்க அவைகளின் ரத்தத்தால் பலிபீடத்தின் மேல் பிராயச்சித்தம் செய்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பலி செலுத்தினார்கள், பிராயச்சித்தம் செய்தார்கள். அடுத்து இவர்கள் இந்த எசேக்கியாவுடைய நாட்களிலே அவன் செய்த சீர்திருத்தங்கள்ல ஒன்று, ஆராதனை இல்லாமல் இருந்த ஆலயத்திலே ஆராதனையை கொண்டு வந்தார். முதலாவது பார்த்தோம், ஆலயத்தை திறந்தார். அடுத்து அசுத்தங்களை வெளியிலே கொண்டு போக சொன்னார். அடுத்து பலி செலுத்த சொன்னார். இப்பொழுது ஆராதனை விழுந்து போன
அந்த தாவீதின் கூடாரம் அல்லது ஆராதனையை மறுபடியுமாக அவர் ஆராதிக்கும்படியாக பாடகர் குழுவை ஏற்படுத்தினதை பார்க்கிறோம். 25வது வசனத்துல தான் வாசிக்கிறோம். தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தில் நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது. அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகளையும் பிடித்து நின்றார்கள். எசேக்கியா நாட்களிலே அவர் செய்த மற்றொரு காரியம், விழுந்து போய் கிடந்த அந்த ஆராதனைகளை மறுபடியுமாக விழுந்து போய் கிடந்த தாவீதின் கூடாரத்தை அவர் எடுப்பித்து காட்டுகிறார். ஆராதனையை மறுபடியுமாக ஜனங்கள் செய்யும்படியா அவர் உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆராதிக்க வைத்தார் ஜனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையின் முக்கியத்துவம் எவ்வளவு பெரிதா இருக்குன்னு சொல்லி பாருங்க. அவர் முதலாவது செய்த காரியம், ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார், பலி செலுத்தினார், ஆராதனை செய்யும்படியாய் ஜனங்களை அவர் நிறுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஆராதனை செய்ய அவர் ஜனங்களை உற்சாகப்படுத்தின பொழுது என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கீத வாத்தியங்களும் பூரிகளும் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாத்தியங்களும் முழங்க தொடங்கினது. 27வது வசனத்துல முழங்க தொடங்கினது. 28வது வசனத்துல வாசிக்கிறோம், கீதத்தை பாடி பூரிகளை ஊதி கொண்டிருக்கையில் சர்வாங்க தகனபடியை செலுத்தி தீரும் மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். பணிந்து கொள்ள வைத்தார், ஆராதிக்க வைத்தார். எசேக்கியா பணிந்து கொள்ள வைத்தார். அடுத்து பார்க்கிறோம் 29வது வசனத்துல, பலியிட்டு தீர்ந்த போது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். ராஜாவும் அவர்களோடு ஜனங்களோடு சேர்ந்து தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்பதாக பணிந்து கொண்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 30வது வசனத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. மிகுந்த மகிழ்ச்சி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கிறோம், பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன் சமாரியா பட்டணத்துல வந்த பொழுது சுவிசேஷத்து நிமித்தம் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே எசேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே அவர் செய்த சீர்திருத்தத்து நிமித்தம் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். 30வது வசனத்துல வாசிக்கிறோம், பார்க்கிறோம் ஞான திருஷ்டிக்காரனாகிய அந்த 30வது வசனத்துல, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாவும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோட துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். மகிழ்ச்சியோட துதி செய்து தலை குனிந்து பணிந்தார். மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தரை உயர்த்தும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில, எப்பொழுது நம்முடைய முகத்துல மகிழ்ச்சி வருகிறது, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் வருகிறது, கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது மகிழ்ச்சி வருகிறது. 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் பின்பு எசேக்கியா, இப்பொழுதும் நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணினீர்கள், ஆகையால் கிட்ட வந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றார். அடுத்து இந்த எசேக்கியா செய்த சீர்திருத்த காரியங்களில் ஒன்று, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் கர்த்தருக்கு எப்பொழுதும் செலுத்த வேண்டும். ஆமென். இந்த மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம். நமக்குள்ளே சில சீர்திருத்தங்கள் தேவை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு, கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நமக்குள்ளே கர்த்தர் சில சீர்திருத்தங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே தேவையற்ற காரியங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அவைகளை ஆமென் ஸ்தோத்திரம், கல்வாரி சிலுவை எப்படி கீதரோன் ஆற்றிற்கு அவன் கொண்டு போய் அதையெல்லாம் அவர்கள் கொட்டி அதுக்கு இருந்த இடம் இல்லாமல் போகும்படியாக அவர் செய்தார்கள். அதுபோல நம்முடைய பாரத்தை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். கல்வாரி சிலுவை அண்டை நம்முடைய பாரங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும். தேவ பிரசன்னத்திற்கு முன்பதாக நம்முடைய பாரத்தை எல்லாம் கொண்டு வரணும். ஆமீன். அசுத்தங்கள்லாம் கொண்டு வரணும். ஆமீன். கழுவும்படியா நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்க, சபையார் தகன பலிகளின் ஸ்தோத்திர பலிகளின் இஷ்டமுள்ளவர்கள் எல்லாம் சர்வாங்க தகன பலிகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். ஆமீன். 31வது வசனத்துல வாசிக்கிறோம்.
அடுத்து பாருங்க, 36வது வசனத்துல சொல்லுகிறது, தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. ஜனங்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். எப்பொழுது மகிழ்ச்சி உண்டாயிற்று? ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்ட பொழுது மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆலயம் சுத்திகரிக்கப்பட்ட பொழுது